அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா ஆகிய இருபெரும் தெய்வங்களை வணங்கி இந்த பதிவை வெளியிடுகிறேன். குறிப்பாக யூடியூப் நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, இடையில் சில பணிகளால் வீடியோ போட முடியவில்லை. ஆனால் ஒரு வீடியோ போட்டாலும் அந்த வீடியோவில் சரியான பதிவுகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா விளம்பரத்துக்காகவும் புகழுக்காகவும் பதிவுகளை தவறாக போடக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. எதையுமே தீர ஆராய்ந்து தான் வீடியோ போட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நாம் போடக்கூடிய வீடியோ மூலம் சமுதாயத்திற்கு நல்லது நடக்க வேண்டும். ஏன்னா எங்களுக்கு எங்கள் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுபடி தான் நாங்கள் நடப்போம். ஆமாம், இதுதான் உண்மை. இப்போ சமீபத்தில் அது திருப்பி புதிய இல்லை, எப்போதுமே பழைய இது புதிய காப்பி மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஊடகத்தை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. வழக்கம் போல் அண்ணன் எடப்பாடியார் தன்னிச்சையாக முடிவெடுத்ததுனால தான் தோல்வி அடைஞ்சு போச்சு அப்படின்ட்டு தேவையில்லாத பழிகளை, அவதூறுகளை அவர் மேலே சுமத்துறாங்க. அது மக்களுக்கு தெரியும். எத்தனை தடவையாக ஒரே இதை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. மக்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே, எல்லாம் பார்த்துட்டாங்க. அவர் ஒரு ஆள் தான் 196 தொகுதியில் போய் தனியாக பேசி எல்லாருக்கும் ஓட்டு கேட்டு எல்லாத்துக்கும் வாக்களித்தார். அதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டாங்க. அப்பயே அவர் அதிகமாக திமுகவை தான் விமர்சித்து பேசினார். ஏன்னா நமக்கு எதிர்கட்சிங்கிறது திமுக தான் தீய சக்தின்னு புரட்சித் தலைவர் சொல்லிட்டு போயிருக்கார். அதனால் மற்ற சிறிய கட்சிகளை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு பேசலை. ரெண்டாவது, இவர்கள்லாம் வளர வேண்டும்ங்கிறதுக்காக தான் எதுவுமே அவர்கள் தவறான ஒரு கருத்துக்களை அண்ணா பேசவே இல்லை. ஆனால் மற்றவர்கள்லாம் தவறான கருத்துக்களை அவர் மேலே சொல்லிக்கிட்டு வந்தாங்க, இப்பயும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அது உண்மை இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள், புரிந்து கொண்டு விட்டார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் அரைச்சமாகவே திருப்பி அரைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அதனால் தொண்டர்கள், ஊடகங்கள், யூடியூப்லாம் பாருங்கள். பார்த்துட்டு எது உண்மையோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் என்னன்னா, புரட்சித் தலைவர் ஆரம்பித்த கட்சியை அழிக்கணும், புரட்சித் தலைவர் பேரை சொல்லக்கூடாது, புரட்சித் தலைவர் பேரை முடக்கணும் அப்படின்னு தான் இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்களும் சரி, எதிர்கட்சிகளும் சரி அப்படி தான் நினைக்கின்றன. ஏன்னா புரட்சித் தலைவர் வச்சு தான் எதுவுமே அரசியல் பண்ண முடியும். ஆனால் புரட்சித் தலைவரை மறைக்க வேண்டுங்கிற எண்ணத்தில் தான் திமுகவும் தவகவும் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை புரிஞ்சுக்கணும். புரட்சித் தலைவருடைய பேரை யார் சொல்ல முடியும்? புரட்சித் தலைவருடைய உண்மையான தொண்டன் தான் சொல்ல முடியும். அதனால் ஊடகங்கள் சொல்கின்ற கருத்துக்களை பாருங்கள், ஆனால் முழுமையாக நம்பாதீர்கள். அவர்கள் எல்லாம் டிஆர்பிக்காக சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்களும் கட்சிக்குள்ளாரே இருந்து எப்படியாவது கட்சியை உடைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அதிமுக பொறுத்தளவில் ஆலமரம் மாதிரி. அதனால் அவங்களே கத்தி பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடுவாங்க. அதான் நிதர்சனம் உண்மை. இன்னும் மட்டும் தெரியணும், அதிமுக தொண்டர்களை வச்சு தான் அந்த இயக்கம். ஆமாம்,
அம்மா காலத்திலே வந்து 4 தொகுதியில் தான் ஜெயித்தாங்க. அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் 47 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. அவருக்கு சினிமா முகமும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவரே கிளைச் செயலாளர்லேருந்து ஒன்றிய செயலாளர்லேருந்து பொதுச் செயலாளர் அளவுக்கு உயர்ந்திருக்காரு. அதே மாதிரி கட்சியில் எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டரு, சீஃப் மினிஸ்டருங்கிற அளவுக்கு அவர் தன்னால் தான் முயன்று வந்திருக்காரு என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர் ஒரு சாதாரண ஆளுங்கிறதுனால அவரை வந்து அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதோடு இல்லை, அதிமுக பேரை வந்து அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதற்கு யாரும் அடிமையாகக்கூடாது. அதிமுக வந்து எந்த கொம்பனாலும் எப்போதும் அழிக்க முடியாது. எத்தனை நடிகர்கள் வந்தாலும் சரி தான். நம்மளை பொறுத்தவரை புரட்சித் தலைவர் ஒருவர் தான். ஆமாம், அது மாதிரி புரட்சித் தலைவர் பாடலை போட்டுகிட்டே இருங்க. சில பேர் வந்து புரட்சித் தலைவர் பாடலையே புறக்கணிக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. அதெல்லாம் வந்து எந்த காலத்துலையும் நடக்காது. அவர் சொல்லிக் கொடுத்த அவர் குழந்தைகளுக்குரிய அறிவுரைகள் உள்ள பாடல்கள், சமுதாயத்துக்கு சீர்திருத்தம் வரக்கூடிய பாடல்கள்லாம் கேளுங்க. அதையும் மீண்டும் மீண்டும் பதிவு போடுங்க. தொண்டர்கள் விழிப்புணர்வோடு இருங்க. இடைத்தேர்தல் வர்றதுனால வந்து திருப்பி வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி வேணுங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரிலாம் தாவேக்கா சொல்லிக் கொடுப்பதை வச்சுட்டு எஸ்பி வேலுமணி, நத்தம் போன்ற முதியவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒருபோதும் எடுபடாது. இப்போது சூழ்நிலைக்கு வந்து நம்ம கட்சிக்கு வந்து அண்ணன் ஒருவர் தான் மிகவும் சாலச் சிறந்தவர் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறேன். ஆகவே தொண்டர்கள் விழிப்புணர்வுடன் இருங்கள். நமது கட்சி கண்டிப்பாக ஆட்சிக்கு வரும். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏனென்றால் இவர்கள் சொன்னதை எதையுமே நிறைவேற்றவில்லை. அதனால் விளம்பரம் மாடலாக தான் போய் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி விளம்பர மாடலாக போயிச்சோ அது மாதிரி தான் தாவேக்கா சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே விரைவில் மக்கள் அதற்கு தகுந்த பாடம் அளிப்பார்கள் என்று கூறிக்கொண்டு, இன்றைய புரட்சித் தலைவரின் பாடல் என்னவென்றால், என்னதான் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே, முன்னாலே தெரிவது அடிச்சுவடு, பின்னாலே இருப்பது அவன் வீடு, நடுவினிலே நீ விளையாடு, நல்லதை நினைத்தே நடைபோடு, நல்லதை நினைத்தே நடைபோடு. இந்த ஒரு பாடல் தான் எனக்கு அதிகமாக பிடித்த பாடல். இப்பொழுது நடக்கின்ற அரசியலுக்கு இது பொருத்தமான பாடல். ஆகவே என்றைக்குமே தொண்டர்கள் விழிப்புணர்வோடு இருங்க. அவங்க என்ன வேணாலும் பேசட்டும், எது வேணாலும் பேசட்டும், ஆட்டோமேட்டிக்காகவே சரியாயிடும். காலம் பதில் சொல்லும். காலம் வந்து கண்டிப்பாக அதிமுக பொறுத்தவரை காலம் தகுந்த தலைவனை தான் தேர்ந்தெடுக்கும் அதிமுக. ஏன்னா புரட்சித் தலைவர் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்ட கழகம், தொண்டர்களால் கட்டுக்கோப்போடு இருக்கக்கூடிய கழகம். அதனால் எந்த கொம்பனால் அழிக்க முடியாது என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு, புரட்சி தலைவர் புகழ் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா புகழ் வாழ்க, அண்ணன் எடப்பாடியாரின் வெற்றி பயணம் தொடரட்டும் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் அன்பு சகோதரன் பி. மாரியப்பன்.